ஹலோ, ராம்மோகன் அண்ட் கம்பெனி, மிஸ்டர் மதனோட பேசணும். எஸ். ஏய், யாருக்கு டெலிபோன் பண்ற? ராங் நம்பருக்கா? என் ஃப்ரெண்டுக்கு. யார் அது ஃப்ரெண்டு? ரெட்ட பின்னல் கோகிலாவா? இல்ல, அவ அக்கா. யார் அவ அக்கா? ஓ, பரட்டத்தல பங்கஜமா? நான் யாருக்கு போன் பண்ண உனக்கு என்னடா ஃபூல்? கெட் அவுட். நானா போன்? டேய், ஏன்டா லைனை கட் பண்ண? ஆமா, காதலனோட பேசுறதுக்கு டெலிபோன் வச்சிருக்கோம். அசிங்கமா எதையாவது பேசுவீங்க, அப்புறம் எவன் வந்து இந்த போனை தொடருது? Stupid idiot monkey goose, damn it. இப்ப நீ கீழே போறியா இல்லையா? கீழதான் பெரிய ரகலைன்னா இங்க என்ன டிரபிள்? கீழே ரகலையா? இந்த வீட்டுல நான் ஒரு இடத்துல இல்லன்னா உடனே ரகலைதான். கீழே என்ன டிரபிள்? ஒண்ணு இல்ல, இப்ப என்னமோ புதுசா ஒரு படம் ஒண்ணு வந்திருக்குதான். அந்த படத்துக்கு பேரு என்னமோ இருந்துங்க எடுத்தானோ செத்துங்க எடுத்தானோ. நல்லா இருக்கு. அதுல காந்தாவுடைய அபிமான நடிகர் நடிச்சும் படம் ஓடலையா? அதுக்காக அவன் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு அவையே அழணும். ப்ரொடியூசர் எழுதிட்டு போறான். வாய கிளறாத, இங்க என்ன டிரபிள்? மாமா, இவ இருக்கிறாள தினம் 3:30 மணிக்கு யாருக்கோ டெலிபோன் செய்துட்டே இருக்கா. விசாரி. ஏண்டி, உண்மையாவா? குழந்தை மேல கோச்சுக்காத. காசு கொடுத்த டெலிபோன் வாங்கினதானே? நீ டெலிபோன் பண்ணுமா? பண்ணு. பொண்ணு அடக்கி வளர்க்க தெரியாது அப்பா மார்களை சுட்டு தரணும். அப்பதான் தமிழ்நாடு வளரும். என் வாய கிளறல. அக்கா, நீ கேளு. இவ கேஸ் இப்படியா? 3வது பொண்ணு இருக்கிறாள தினம் 4:30 மணிக்கு வாக்கிங் போறா. வாக்கிங் கவனிக்க வேண்டிய விஷயம். 4வது பொண்ணு வீட்டோட தான் இருக்கிறா. வீட்டிலேயே தான் தொந்தரவு. பரவாயில்ல. முத பொண்ணு இருக்கிறாளே, முத பொண்ணு காலேஜ் படிப்பு தான் முடிஞ்சாச்சு இல்ல, வீட்டோட தானே இருக்கணும். லைப்ரரிக்கு போறேன்னு போய்கிட்டே இருக்கிறா. அவ லைஃபே ரொம்ப ஃப்ரீயா தான். என்னடா சொன்ன? இப்ப எதிர சொல்லு. ஏண்டா, அவ எதையாவது கையில வச்சிருக்கும் போது ஒண்ணும் பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளைமா. இந்த நேரம் பார்த்து நூலு கண்டையா கையில வச்சிருக்கிறது. நல்ல பெரிய கருங்கல் தான் மண்டையை பார்த்து அடிக்க வேணாம். பேசாம இருங்க. எல்லாருமா சேர்ந்து ஏன் இப்படி அவனை இலக்காரமா பேசுங்க? நீ வர விட்ட, நம்ம கீழே போவோம். நீ வாக்கா. டேய், இனிமே என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது சொன்ன இவனை கொஞ்சம் கண்டிச்சு. ஆமா, உங்க குடும்பத்தை யாராலையும் திருத்த முடியாது. பாத்தியா என்ன? ஐயோ, இவன் கோச்சிட்டு போனா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டி கோச்சிட்டு போறானே. அப்பா, போன் பண்றதுக்கு எவ்வளவு தடங்க. கள்ளக்காதல் புரிவது குற்றம். ஏண்டி மறைக்கிற? புத்தகத்துல போட்டிருக்கு, காதல் என்பது ஒரு பிசாசு போன்றது. அதை பற்றி கற்பனை செய்யலாமே தவிர நேரில் பார்க்க முடியாது. நிறுத்திடு உன் போற. போய் ரூம்ல படிய. நான் இங்கதான் படிப்பேன். போடு. என்ன? போமாட்டேன்டி. போமாட்டேன். போனே உடைக்கிறியா? அப்பா என்னடி? என்னடி கோவம் உனக்கு? என்ன ஒண்ணும் கேட்காது. போகும்போது உன் மோகனை பார்க்கணும் ஜாலியா போனேன், வரும்போது ஒரே கோவமா வரிய. என்ன நடந்தது? இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. மோகன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டார். ஆண்கள் சுயநலக்காரர்கள், இதயமற்றவர்கள், தூய்மையான மனம் படைத்த பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் எத்தர்கள். முறைக்காதே. இத பாரு, நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாது. நாளைக்கே மோகன் வந்து உன் காலடியில விழுறாரா இல்லையா பாரு.